குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிளாஸ் 10 சிபிஎஸ்சி சயின்ஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பிளட் சர்க்குலேஷன் ரிலேட்டடாக 2 கொஷின் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின், ரைட் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஃபாலோட் டியூரிங் ஜேர்னி ஆஃப் ஆக்சிஜன் ரிச் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் டு வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. அப்போ த கரெக்ட் சீக்வன்ஸ் எங்கேருந்து எது வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்னாக்கா, த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஃபாலோட் டியூரிங் ஜேர்னி ஆஃப் ஆக்சிஜன் ரிச் பிளட் ஃப்ரம் த லங்ஸ். அப்போ லங்ஸில் இருந்து வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடிக்கு எப்படி வந்து பண்ணாக்கா பிளட் வந்து பண்ணாக்கா ட்ரான்ஸ்போர்ட் ஆகுது, அதோடைய கரெக்ட் சீக்வன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான இமேஜ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு இமேஜில் தெரியுது பாருங்கள். ஸோ நமக்கு வந்து பண்ணாக்கா இங்கே தான் ஹார்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா லங்ஸ் இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, லங்ஸ்லேருந்து வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடிக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்கே லங்ஸ்லேருந்து பல்மரி வெயின். அப்போ லங்ஸ்லேருந்து பல்மரி வெயின் வழியாக எங்கே போகுதுனாக்கா லெஃப்ட் ஏற்றத்துக்கு வரும் ஃபஸ்ட்டு. ஏன்னா லெஃப்ட் சைடில் தான் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கும். ஸோ அங்கேருந்து பண்ணாக்கா லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வரும். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஆர்ட்டா வழியாக வந்து பண்ணாக்கா வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகும். இதை தான் நம்ம சீக்வன்ஸாக வந்து பண்ணாக்கா கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லங்ஸ்லேருந்து பல்மரி வெயின்லேருந்து லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ அங்கேருந்து இப்படி வந்துட்டு வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகும். ஸோ இப்போ இந்த கரெக்ட் சீக்வன்ஸ்க்கான ஆன்சர் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் இன்டு. அப்போ அவங்க கொஷின்லேயே வந்து பண்ணாக்கா லங்ஸில் இருந்து வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடின்னு கேட்டாங்க. அப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் இன்டு அங்கேருந்து எங்கே போகுதுன்னா பல்மரி வெயின் வழியாக லெஃப்ட் ஏற்றத்துக்கு வரும். ஸோ இந்த லெஃப்ட் ஏட்ரியம் என்ன பண்ணணும்னா கலெக்ட் பிளட் ஆன் ரிலாக்ஸேஷன். அந்த லெஃப்ட் ஏட்ரியம் வந்து ரிலாக்ஸேஷன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அங்கே பிளட் வந்து கலெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராக்ஷன் ஆஃப் லெஃப்ட் ஏட்ரியம். அப்போ லெஃப்ட் ஏட்ரியம் என்ன பண்ணால் கான்ட்ராக்ஷனாக வந்து பண்ணாக்கா சுருக்கம் அடையும். அப்போ சுருக்கம் அடையும் உள்ளக்கிற பிளட் எங்கே போகும்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். அப்போ உடனே லெஃப்ட் வென்ட்ரிக்கல் என்ன பண்ணணும்னா கலெக்ட் பிளட் ஆன் எக்ஸ்பேன்ஷன். அகைன் வந்து பண்ணாக்கா லெஃப்ட் வென்ட்ரிக்கல் என்ன பண்ணால் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பிளட்டை கலெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். உடனே லெஃப்ட் வென்ட்ரிக்கல் என்ன பண்ணால் கான்ட்ராக்ஷன் ஆகும். கான்ட்ராக்ஷன் ஆகும்போது பிளட் வந்து பண்ணாக்கா லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஃபோர்ஸாக வெளியே போகும். எது வழியாக போகும்னா ஆர்ட்டா வழியாக போகும். எங்கே போகும்னா வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடிக்கு போகும். ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா இதுக்கான கரெக்டான சீக்வன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் லங்ஸ் இன்டு பல்மரி வெயின் வழியாக லெஃப்ட் ஏட்ரியம் வருது. லெஃப்ட் ஏட்ரியத்துலேருந்து கான்ட்ராக்ஷன் ஆஃப் லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து கான்ட்ராக்ஷன் ஆஃப் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ஆர்ட்டா வழியாக வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகுது. இதுதான் கரெக்ட் சீக்வன்ஸ், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இதில் செகண்ட் கொஷின், வாட் ஹேப்பன் வென் த சிஸ்டம் ஆஃப் பிளட் வெசல் டெவலப்ஸ் எ லீக். வாட் ஹேப்பன் வென் த சிஸ்டம் ஆஃப் பிளட் வெசல் டெவலப் எ லீக். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வெசலில் ஏதோ ஒரு லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், இதுதான் கொஷின். லீக்கேஜ் ரிசல்ட் இன் லாஸ் ஆஃப் பிளட் ப்ரெஷர் விச் வுட் ரிடியூஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் பம்பிங் சிஸ்டம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகும்போது அந்த பிளட் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும். அப்போ பிளட் ப்ரெஷர் லாஸ் ஆகும்போது எஃபிஷியன்சி ஆஃப் த பம்பிங் சிஸ்டம், அந்த பம்பிங் சிஸ்டத்தோடைய எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போது லீக்கேஜ் ரிசல்ட் இன் லாஸ் ஆஃப் பிளட் ப்ரெஷர் விச் வுட் ரெடியூஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் பம்பிங் சிஸ்டம். ஸோ இன்றைக்கி 2 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.